ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு ஐஸ் பண்ண போகிறாங்க. ஐஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஐஸ் மூட் இருக்குது. ஐஸ் மூடில் வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நட்ஸ் போட்டு பண்ண போகிறாங்க. பாதாம், முந்திரி, வால்நட் இதெல்லாம் போட்டு அரைச்சி நம்ம பண்ணோம்னா சூப்பராக இருக்குங்க. நம்ம ஐஸ் மூல்டு இருக்கு பாருங்க, அதில் வச்சு நம்ம ஐஸாகவும் பண்ணலாம், குல்பியாகவும் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதோட வீட்டில் வந்து நட்ஸ் போட்டு பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு ஹெல்த்தியும் கூட. உடனேக்கு உடனே நம்ம பண்ணி சாப்பிடலாங்க. 8 மணி நேரம் ஒன்றுன்னா போகிறோம், நம்ம பண்ணி சாப்பிட்றலாம். கடையில் வந்து நாள்பட்டதெல்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. சில பிள்ளைகளுக்கு வந்து அது சாப்பிட்டு வயிறு வலி வருதுங்க. கேக்கெலாம் சாப்பிட்டாங்கன்னா வயிறு வலி வருது. அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்காதீங்க. ஃபுட் பாய்சன் ஆகிட்டுனா மாதிரி வயிற்று வலி வந்ததுன்னா அதால் தாங்க முடியாதுங்க. அதோட நம்ம கஷ்டம் இல்லாமல் நம்ம ஈஸியாகிட்டு இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி குளிர்ச்சியாக நம்ம பண்ணி கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகள் வந்து. அதனால் வீட்டில் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே ஐஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்காங்க. பாதாம் வந்து 13 பாதாம் எடுத்திருக்கேன். வால்நட் ஒரு 4-5 வால்நட் எடுத்திருக்கேன். பிஸ்தா வந்து ஒரு 10 பிஸ்தா எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்காங்க, உடச்ச பருப்பு. இதெல்லாம் இன்னைக்கு போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். அப்புறமா வந்து 2-3 ஏலக்காங்க, ஏலக்காவும் 1 கப்பு சுகர். நம்மளுக்கு எந்த அளவுக்கு சுகர் தேவையோ அந்த அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிடணும். இப்போ இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிடலாம். இது வந்து நைஸாக நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணுங்க. சுகரை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். சுகரை எடுத்தாச்சு. இப்போ நட்ஸ் அப்புறம் கொஞ்சம் குறப்பாக நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தியும் கூட, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். லைட்டாக குறன்னு திரிச்சுக்கிடலாம். லைட்டாக குறப்பாக இருந்ததுன்னா சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம பால் அடுப்பில் வச்சுருக்கோம். பால் வந்து நல்லா ஆடை படர்ந்து வந்துச்சு பாருங்க. இந்த மாதிரி ஆடை படர்ந்து வரணுங்க. அப்படின்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா திக்காக காய்ச்சிக்கிடணும். இது சுண்டை வற்ற வச்சும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். இது கூட கொஞ்சம் நம்ம மில்க் பவுட்ரு சேர்த்துக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. மில்க் பவுட்ரு சேர்த்திங்கன்னா போட்டு உடனே கிண்டி கொடுத்துருங்க, கட்டி பிடிச்சிரும். 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கொதிக்கட்டும். நம்ம இப்போ வந்து கஸ்டர்ட் பவுடரில் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. கஸ்டர்ட் பவுடர் வந்து 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் பால் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிடணும். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி ஊற்றினோம்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பால் கூட. கஸ்டர்ட் பவுடர் ஊற்றினோன்னா நல்லா திக்காயிருங்க. நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கஸ்டர்ட் பவுடர் வந்து நல்லா காஞ்சிருச்சு. சுகரும் ஏலக்காவும் போட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சிருந்தா நட்ஸை போட்டுக்கலாம். நல்லா திக்காயிருச்சு பாருங்க. மில்க் பவுடர்லாம் போட்டுக்கனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நட்ஸ் எல்லாம் போட்டுக்கனால அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட் வந்து. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சம்மருக்கு ட்ரை பண்ணுங்கள். குல்பி வந்து நான் அம்மா மகள் சேனலில் பண்ணி போட்டிருக்கேன்.
அதனால் நான் இன்னைக்கு ஐஸ் மூல்டில் தான் ஊற்றி பண்ண போகிறேன். இந்த மாதிரி இதில் தான் ஊற்றி பண்ண போகிறேன். இங்கே டம்ளரில் கூட ஊற்றி வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க எல்லாமே. நம்ம இறக்கிடலாம். கொஞ்சம் ஆறவட்டும் நம்ம ஊற்றிக்கிடணுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஆறவட்டும் நம்ம ஊற்றிக்கிடலாம். இப்போ ஐஸ்கிரீமுக்கு வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. ஐஸ்கிரீம் மூடில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி ஒரு கப்பு எடுத்துக்கணுங்க. கப்பில் ஊற்றினீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஊற்றுறதுக்கு. நம்ம இப்படி ஊற்றிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாதுங்க. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. இப்போ 3 இடத்துல ஊற்றியாச்சு. எல்லாத்துலேயும் ஊற்றியாச்சுங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம நறுக்கு பாருங்க. ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு வைக்காதா இருந்தால் நீங்கள் ஆயில் பேப்பர் போட்டு ஸ்டிக் வச்சு வச்சுக்கோங்க. நான் இதை வச்சு இப்படி மூடி வைக்க போகிறேன். இதிலே கொடுத்துருக்காங்க மூடிலாம். அப்படியே ஃப்ரீசரில் வச்சேன்னா 8 மணி நேரம் நம்ம கழித்து எடுத்தோம்னா நல்லா செட் ஆயிருங்க. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சூப்பராட்டு ஊற்றி வச்சாச்சு. மிச்சம் இருக்கிறத வந்து நம்ம இந்த மாதிரி மண் கடாயில் ஊற்றிடலாங்க. இதில் ஊற்றுனீங்கனாலும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. மேலே கொஞ்சோண்டு நம்ம நட்ஸ் போட்டோம்னா அட்டகாசமாக இருக்குங்க. அதில் இந்த மாதிரி கொஞ்சம் நட்ஸ் போட்டு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ எல்லாத்தையும் ஊற்றி வச்சாச்சுங்க. அப்படியே நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஒரு 8 மணி நேரம் கழிச்சு நம்ம எடுத்துக்கிடலாம். அப்படியே ஃப்ரீசரில் வச்சாச்சுங்க. ஒரு 8 மணி நேரம் கழிச்சு நம்ம எடுத்துக்கிடலாம். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து ஐஸை எடுத்தாச்சு வெளியில். இது வந்து ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடணும். தண்ணி ஊற்றியாச்சுன்னா உங்களுக்கு டக்குன்னு வந்துடுங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. ஈஸியாக வந்துடும். நம்ம மடுக்கா பானையில் வச்சதும் சூப்பராட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல ஃப்ரீசரில் வச்சோன்னா நல்லா க்ரீம் ஆகிட்டு 2 நிமிஷம் தண்ணியில் வச்சாச்சு. நம்ம எடுத்துக்கிடலாம். சூப்பராக வந்திருக்குங்க. எம்மி ஐஸ் ரெடிங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். 1/2 லிட்டர் பால் இருந்தால் போதுங்க. நம்ம ஈஸியாகிட்டு வீட்டில் பண்ணிடலாம். சூப்பராகிட்டு ஐஸ் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். எம்மி ஐஸ் ரெடிங்க. சூப்பராகிட்டு ஐஸ் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் வெயில் காலத்தில் பண்ணி சாப்பிடுங்க. அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.